ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி உங்களோட உட்கார்ந்து பேசுறது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. இன்னைக்கு எதை பத்தின வீடியோ நம்மளோட சேனல்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பத்தி தான். எப்பவுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கடி என்கிட்ட கேட்கறது, அக்கா சேவிங்ஸ் சேலஞ்ச் வீடியோஸ் வந்து போடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்களுமே சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அதை பத்தின ஒரு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட்டை சேமிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுல எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இல்ல இது வந்து சரியா இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து விட்டுருங்க. நான் போடுற இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் சரி நம்மளும் இன்னையில இருந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கூட அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வந்து விடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நான் எப்பவுமே சொல்றதுதான், சேவிங்ஸ் அப்படின்றது நம்ம வந்து வேலைக்கு போல வீட்டில் இருக்கோம், நம்மளாலலாம் சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்காதீங்க. நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. நிறைய பேர் தன்னோட பசங்களை வந்து விட்டுட்டு வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ல வீட்டில் வந்து இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாலையும் கண்டிப்பா வந்து சேமிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாங்க, இல்லை நீங்களுமே சம்பாதிக்கிறீங்க, இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் எவ்வளோ வருமானம் வருது, அதுல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறோம், மாசம் என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்றத கண்டிப்பா நோட் பண்ணி வந்து வைங்க. இது எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான். பட் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தெரியல. இந்த 1ஆம் தேதியில இருந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வருதா, அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துல மாசம் எது எதுக்கெல்லாம் நீங்க செலவு பண்றீங்கன்றதை எழுதி வைங்க. செலவுனா டெய்லி நோட்டு பேனா எடுத்து இன்னைக்கு என்ன செலவு பண்றீங்கன்னு நான் உங்களை எழுதி வைக்க வந்து சொல்லல. இப்போ நார்மலாக மளிகை சாமான்னா மளிகை சாமானுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், வீட்டு வாடகைனா வீட்டு வாடகைக்கு இவ்வளோ. இப்போ ஒரு மாதம் கரண்ட் பில் வரும், ஒரு மாதம் வந்து கரண்ட் பில் வந்து வராது. அப்போ அந்த ஒரு மாசம் கரண்ட் பில் வரல, இந்த மாசம் எனக்கு 1,500 ரூபாய் கரண்ட் பில் வருது, அடுத்த மாசம் 1,500 ரூபாய் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல இருந்து ஒரு 500 ரூபாயை எடுத்து சேவிங்ஸ்ல வந்து போட்டு வைங்க. மாசம் மாசம் கரண்ட் பில் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. இல்லக்கா எங்களால் அதை சேவிங்ஸா வந்து மாற்ற முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ இந்த மாதம் 1,500 ரூபாய் பே பண்ணுறீங்க, அடுத்த மாதம் வந்து அந்த கரண்ட் பில் வந்து நீங்கள் கட்ட போகிறது வந்து கிடையாது. அப்போது அதுலேருந்து ஒரு 750 ரூபாய் எடுத்து அடுத்த மாதம் கரண்ட் பில்லுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் 1,500 ரூபாயை எடுத்து அதில் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு 750 ரூபா மட்டும் எடுத்து போட்டிங்கன்னா அடுத்த மாதத்துக்கான கரண்ட் பில்லை கட்டிடலாம். எப்படி பார்த்தாலும் அதுலேருந்து கண்டிப்பாக உங்களால் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்துக்கிட்டே கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி, பால், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா விலை எது ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாலேருந்து 100 ரூபா உங்களால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் வெஜிடபிள்ஸ்க்கு. அதே மாதிரி இப்போ வாரம் ஃபுல்லாக கடைக்கு போய் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் கடைக்கு போகாமல் அன்னைக்கு ஒன் டே எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, ஒரு 50 ரூபா செலவு பண்ணுவீங்களா ஒரு நாளைக்கு, இல்லை 100 ரூபா செலவு பண்ணுவீங்களா, அந்த 100 ரூபாயை எடுத்து அப்படியே வந்து சேவிங்ஸில் வந்து போட்டு வைங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது ஒரு நோட்டு பேனா எடுத்து என்னோட வீட்டு வாடகை இவ்வளோ, என்னோட ஸ்கூல் ஃபீஸ் வந்து இவ்வளோ, இந்த மாதத்துக்கு மளிகை சாமான் பட்ஜெட் இவ்வளோன்னு ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க. ஏன்னா நீங்கள் போன மாதம் என்ன செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ போன மாதம் இதில் நம்ம இதை தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கோம், அடுத்த மாதம் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நோட் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களோட சேவிங்ஸாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கோம், நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. எவ்வளோ பணம் வந்தாலும் நீங்கள் 5,000 ரூபா சம்பாரிச்சாலும் 50,000 சம்பாரிச்சாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக லேடிஸால் முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம நிறைய பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்து வரோம். பட் நம்மளால ஒரு நாளைக்கு 50 ரூபா எடுத்து வைக்க முடியாதா? கண்டிப்பாக உங்களால் முடியும். அதனால் சேவிங்ஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைக்கா நான் ரெகுலராக பண்ணிட்டு வந்தேன், நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 5 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட உண்டியல்ல சேவிங்ஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க.
அதே மாதிரி எப்போ வருமானம் வந்தாலுமே அதில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸ்க்குன்னு வந்து போட்டுருங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஹஸ்பண்டுக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா அதில் 1000 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னா 500 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணிட்டீங்க, ஒரு கல்யாணத்துக்கு மொய் வச்சிட்டீங்க, இல்லைனா ஏதோ ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு அந்த 500 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னு நினச்சி ஃபஸ்ட்டு சம்பளம் வந்த அடுத்த நிமிஷமே அந்த 500 ரூபாயை எடுத்து உங்களோட உண்டியலில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நமக்கு 500 ரூபான்றது நம்ம ஒரு நாள் செலவு கூட ஈஸியாக சில டைமில் 500 ரூபா வந்து செலவாயிடுது. ஆனால் நம்ம அந்த 500 ரூபாய் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். எப்படி இதை எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மாதம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து யோசிப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 10,000 ரூபா சொன்னேன். மினிமமாக ஒருத்தங்க 10,000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணேன். இப்போ ஒரு பர்த்டேக்கு போகிறோம், ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தோம், இல்லைனா நமக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்கு ஒரு செலவு பண்ணோம், இல்லை ஒரு கோவிலுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தோம்னு நினச்சி அந்த 500 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸில் வந்து தயவு செஞ்சு எடுத்து வைங்க. சம்பளம் வந்து மொத்த கணக்கையும் போட்டு முடிச்சுட்டு 500 ரூபா எடுத்து வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியவே முடியாது. முதல் செலவு உங்களோடது வந்து பார்த்திங்கன்னா செலவாக இல்லாமல் சேவிங்ஸ்னு உங்களோட நோட்டில் போட்டு அது 500 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ எவ்வளோ முடியுதோ உங்களோட ஹஸ்பண்டோட வருமானத்திலேருந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் 1% வந்து எடுத்து வந்து வைங்க. குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாயாவது சேவிங்ஸில் வந்து போடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபேமிலியை மேனேஜ் பண்ண போகிறது நீங்கள் தான். அப்போது நீங்கள் போடுற கணக்கில் இதில் மேனேஜ் பண்ணிக்கலாம், இதை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம காசு இல்லைனா கூட எதையாவது மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக வந்து பண்ணிடுவோம். பட் நம்ம பணத்தை சேவ் பண்ணோம் அப்படின்னு எப்போவுமே யோசிக்கிறதே கிடையாது. அதனால் சம்பளம் வந்து அடுத்த நிமிஷம் நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்டோட சம்பளத்துலேருந்து இந்த 1ஆம் தேதியிலேருந்து குறைஞ்சது ஒரு 500 ரூபாயாவது எடுத்து வந்து வைங்க. கண்டிப்பாக உங்களால் இருக்கிற பணத்தை வச்சு ஃபேமிலியை மேனேஜ் வந்து பண்ணிக்க வந்து முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அக்கா இந்த 500 ரூபாயை நான் வந்து எடுத்து வைக்கிறேன், இந்த 500 ரூபாயில் என்ன ப்ராஃபிட் எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் நீங்கள் ஒரு 500 ரூபா உங்களோட ஹஸ்பண்டோட சேலரியிலேருந்து எடுத்து வைக்கிறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்ட் பில் கட்டுறது, இல்லைனா ஒரு நாள் கடைக்கு போகிறதுல சேர்க்குற சில்லறை, இல்லை அப்படின்னா இப்போ ஏதாவது வந்து கடைக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு ஏதோ ஒரு திங்ஸ் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள்லேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா கிடைக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உண்டியலில் போட்டு வைக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா மாத கடைசியில் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். அக்கா 10 10 20 20 போட்டால் கண்டிப்பாக பண்ண முடியுமானா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நம்ம எப்பவுமே பணம் ரொம்ப கம்மியாக போடுறோம், 5 ரூபா போடுறோம், 10 ரூபா போடுறோம் அப்படி தான் யோசிப்போம். பட் அதை ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ பார்க்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கும். அதனால் இது ஒரு சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு எப்போவுமே யோசிக்காதீங்க. டெய்லி 2 ரூபாயா இருந்தாலும் உங்களோட சேவிங்ஸில் வந்து எடுத்து போட்டு வைங்க. ஒரு பாக்ஸ் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. கடையில் போய் வாங்கணும்லாம் இல்லை, நம்ம வீட்டில் நிறைய டப்பா அங்கே இருக்கும். ஏதோ ஒரு டப்பா இன்னிலேருந்து நான் பணம் போடுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னு எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சி வைங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு நாளைக்கு பண்ணலாம், நாளை மறுநாள் பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அடுத்த நிமிஷம் கூட ஒரு பாக்ஸ் எடுத்து ஒரு 2 ரூபா காயினோ, ஒரு 5 ரூபா காயினோ, ஒரு 10 ரூபாயோ எவ்வளோ உங்ககிட்ட இருக்கோ கண்டிப்பாக சேவிங்ஸில் வந்து போட்டு வைங்க. அடுத்தது, இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம், பட் நம்மளால் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய இந்த மகளிர் குழு ஸ்கீம்லாம் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நான் சேவிங்ஸ் வந்து பண்ணது கிடையாது, நான் வந்து சீட்டு வந்து போட்டதில்லை, இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் கண்டிப்பாக மகளிர் குழு வந்து இருக்கும். அப்போது லோன் எல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக வந்து கொடுக்குறாங்க. மகளிர் குழுவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு லோன் கிடைக்குதுன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் மாதம் கட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த 20,000 ரூபாயை நீங்கள் மொத்தமாக வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளோ, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளோ, இல்லை உங்கள் பசங்களோட படிப்பு செலவுக்கோ எதுக்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த 20,000 ரூபாயை ஏதாவது உங்களோட சேவிங்ஸ்க்கு, இல்லை ஒரு நகை வாங்கணுன்னு இருப்பீங்க, உடஞ்ச கம்மல் இருக்கும், அது கூட இந்த 20,000 ரூபாயை போட்டு உங்களால் ஏதாவது ஒன்று வாங்கிக்க வந்து முடியும். மாதம் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேவிங்ஸுக்குன்னு எடுத்து வைக்கிறீங்களா அந்த 500 ரூபாய், அதை வந்து தாராளமாக வந்து அதில் கட்டலாம். சில டைமில் மகளிர் குழு தள்ளுபடியெல்லாம் வந்து பண்ணுறாங்க, தள்ளு பண்ணிடுவாங்க கட்ட வேண்டாம் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து 20,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபா கட்டினா போதும். அந்த மாதிரியான குழுக்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இந்த மாதிரி குழு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களோட ஏரியாவில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விசாரித்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களோட பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும். நீங்கள் 20,000 ரூபா வாங்குறீங்க அப்படின்னா அந்த 20,000 ரூபாய் நீங்கள் வீட்டில் கூட வச்சுருக்கலாம். மாதம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மாதம் கடன் கட்டும்போது அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இதாக வந்து போயிட்டே வந்து இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கடன் வந்து கடன் வாங்குறது தப்பான விஷயம் வந்து கிடையாது. கடன் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த கடன் நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்றத பொறுத்து வந்து இருக்கு. கண்டிப்பா வீட்ல இருக்க லேடீஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீட்டு பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, பக்கத்துல இருக்காங்க. இல்லன்னா இப்போ ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்னா, ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இருப்பாங்க. ஒரு 5 பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு சீட்டு ஒண்ணு வந்து புடிங்க. யாராவது ஒருத்தர் புடிச்சீங்க அப்படின்னா, தள்ளு போக மாசம் ரூ. 1000 சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 10 மாசம் பிடிங்க ரூ. 10,000. இப்போ நம்ம வந்து டெய்லி ஒரு ரூ. 100 எடுத்து வச்சா கூட நம்மளால மாசத்துக்கு ரூ. 3000 கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். இல்ல ரூ. 50 எடுத்து வச்சா கூட ஒரு ரூ. 1500 சேவ் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். அப்போ ரூ. 10,000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா மாசம் வந்து உங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து வரும். ஒரு ரூ. 700 800 வரும். ஒரு ரூ. 800 மாசத்துக்கு நம்மளால மிச்சம் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ண முடியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சீட்டா போடும்போது லாஸ்ட் சீட் எடுத்தீங்க அப்படின்னா தள்ளெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 9,500 அந்த மாதிரி கையில வந்து முழுசா வந்து கிடைக்கும். இந்த மாதிரியுமே நீங்க சேவிங்ஸ் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி ஃபண்ட் வந்து கண்டிப்பா போடுங்க. விசாரிச்சு போடுங்க. ட்ரஸ்டபிளா இருக்காங்களான்னு செக் பண்ணி போடுங்க. எத்தனை வருஷமா வந்து அவங்க பண்றாங்கன்றதெல்லாம் விசாரிச்சு வந்து போடுங்க. இப்போ நான் தீபாவளி ஃபண்டு போட்டிருக்கேன். மாசம் வந்து ரூ. 2000 கட்டுற மாதிரி எனக்கு வந்து மளிகை சாமான் அதில் வந்து கிடைக்கும். கட்டின அமௌண்ட்ல பாதி அமௌண்ட் வந்து திரும்ப கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அந்த மாதிரி எது பெனிஃபிட்டா இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி போடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ நான் மளிகை சாமான் ஃபண்டு போட்டிருக்கிறதுனால எனக்கு நிறைய திங்ஸ் வந்து மளிகை பொருட்கள் எல்லாமே வந்துடும். எண்ணெயிலேருந்து இதுலேருந்து வந்துடும். நான் அதை குறைஞ்சது ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் என்னோட வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த 6 மாதத்துக்கான மளிகை சாமானோட அமௌண்ட் வந்து எனக்கு கம்மியாகுது. நான் ஒரு ரூ. 2000 மளிகை சாமான் வாங்குறேன், ரூ. 3000 வாங்குறேன் அப்படின்னா, இங்க இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு ரூ. 1000 ரூ. 1500 மாசம் கம்மியாகுது. அப்ப அந்த ரூ. 1500 நீங்க அந்த சீட்டுக்கு கட்டிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பணமும் ரிட்டர்ன் வரும். இன்னொரு விஷயம் மளிகை சாமானும் வந்து வரும். தீபாவளிக்கு பசங்களுக்கு பட்டாசு வாங்க வேண்டிய செலவு இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. அதனால சேமிக்கணும்னு நம்ம முடிவு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இதை வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆடம்பர செலவெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நம்ம வந்து ஆடம்பர செலவுன்னு எதை சொல்றேன் அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஒரு விஷயம் வாங்கியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் எந்த பொருளையும் வாங்காதீங்க. எப்பவுமே ஆசைக்கும் தேவைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நமக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா அதை வந்து வாங்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பொருள் தேவைன்னா கூட அதை வாங்குறதுக்கு நான் குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நாளாவது யோசிப்பேன். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன் இந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா பொருளையும் ஆசைப்படலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு அழகான ஒரு பொருள் வந்து இருக்கும். என்ன சொல்றது, ஒரு மிக்சியே வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் புதுசாக வாங்குறாங்க. அதில் அப்படியே ஜூஸ் போடுறது வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்குல்ல, அது ஒன்று வாங்கிடலாமா அப்படின்னு நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்குது. இருக்கிற பொருளை வச்சு என்ன பண்ண முடியுமோ, இப்போ நம்ம ஜூஸர் வந்து வாங்குறோம், அது வந்து நம்ம வந்து வடிகட்டுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வந்து ஆகும். அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸர் அப்படியே கேரட் உள்ளே வச்ச உடனே ஃபுல்லாக பொழிஞ்சு வெறும் சக்கை மட்டும் வருதுன்னா நம்ம அதை டெய்லி யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாங்கின 2 நாள் நம்ம ஆசைக்காக அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தூக்கி வந்து அதே அப்படியே வந்து வச்சிருவோம். அதனால ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து வாங்கினீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் பணத்தை வந்து சேமிக்க வந்து முடியும். அதே மாதிரி கண்டிப்பாக சேவிங்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று வந்து போட்டு வைங்க. ஏன் அப்படின்னா உங்களோட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி போட்டு வைக்கிறத தாண்டி உங்களோட கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துலையோ அது உங்களுக்கு மட்டும் சேவிங்ஸ் பாக்ஸ்ன்னு தெரிஞ்சதுன்னா போதும். அந்த மாதிரி வைங்க. எப்போல்லாம் அது உங்களோட கண்ணில் படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு தோணும் இதில் நம்ம பணம் போடணும் அப்படின்றது. இதுலலாம் பணம் சேமிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிஜமாக முடியும். நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பீரோக்குள்ளே பூட்டி வச்சிட்டோம் அப்படின்னா பீரோவை நீங்கள் அடிக்கடி திறக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வந்து வராது. உங்களோட கிச்சனில் கடுகு டப்பா உளுந்து டப்பா எப்படி வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி ஒரு டப்பாவா டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாத ஒரு டப்பாவா போட்டு வந்து வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு பார்க்கும்போது அதில் ஒரு 5 ரூபாயாவது போடணும் அப்படின்ற ஞாபகம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் இப்போ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அக்கா என் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தில் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு அமௌண்ட் உங்ககிட்ட இருக்குன்னா அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கலான்றதை யோசிங்க. ஏன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தரோட சம்பாத்தியத்தை வச்சு இப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. 2 பேர் சேர்ந்து சம்பாரிச்சாலே பத்த வந்து மாட்டேங்குது. அதனால சேவிங்ஸ் பண்ணுறது நல்ல விஷயம். உங்ககிட்ட ஒரு 1500 இருக்கா, அதை வச்சு சின்னதாக என்ன ஒரு விஷயம் பண்ண முடியும்? இந்த 1500 எப்படி வந்து ஒரு 2500 இல்லை இன்னொரு 1000 இதுலேருந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி
இது பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க, வட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் இல்லைனா கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அது தப்பு கிடையாது. பட் நிறைய வட்டிக்கெல்லாம் விடாமல் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து கரெக்டான ப்ராஃபிட் வந்து வரும். எப்போவுமே ஒரு ஒரு பிஸ்னஸாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமான இன்கம் வந்து வரும். ஒரு நாளைக்கு அது குறைஞ்சது 100 ரூபாயா இருந்தால் கூட ஒரு 1500 இருக்குன்னா ஒரு ஒரு கிரைண்டர் ஒன்று டியூவில் வாங்கி கூட நீங்கள் மாவு அரைச்சி சேல் பண்ணலாம், இல்லை ஒரு பூ கட்டி விற்கலாம். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை பசங்களுக்கு ஒரு டியூஷன் எடுக்கலாம். இந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் பண்ணலாம். பட் அதுக்கு நமக்கு முதல்ல பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து வேணும். அதனால் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது பிரயோஜனமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற பணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே டெய்லி உங்களுக்கு ஒரு வருமானத்தை வந்து கொடுக்குற மாதிரியான தொழிலாக கண்டிப்பாக பார்த்து வந்து பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட் வந்தாலும் இப்போ வந்து என்ன சொல்கிறது, மேபி உங்கள் ஹஸ்பண்ட் நிறைய சம்பாதிக்கிறவரா வந்து கூட இருக்கலாம். அப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு போனஸ் வருது அப்படின்னா அந்த பணத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இன்னும் 3 மாதம் இருக்குன்னா கூட பரவாயில்ல. ஒரு 10 ரூபா போனஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 3000 ரூபா எடுத்து இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் கட்ட வேண்டியதை கூட எடுத்து போட்டு வந்து வைங்க. ஏன் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு நிறைய நெருக்கடி வந்து இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். 3 மாதம் இருக்குல்ல, 3 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம்னு யோசிக்காதீங்க. ஏன்னா 3 மாதம் கழிச்சு நமக்கு இன்னும் தேவைகள் வந்து ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு போகுமே தவிர கம்மியாகாது. இந்த 10,000 ரூபா போனஸ் அமௌண்ட் வந்திருக்கு, இல்லை ஒரு 10 ரூபாய் எங்கேயாவது இருந்து வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது வரலன்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ஆசைக்கு அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு எடுத்து பசங்களுக்கு ஏதாவது நல்லதாக சாப்பிட வாங்கி கொடுங்க, நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க, ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் 10,000 வந்திருக்கு, இந்த 10,000 ரூபாயில் இன்றைக்கி போய் வெளில போய் ட்ரெஸ் எடுக்கலாம், இன்றைக்கி வெளில போய் சாப்பிடலாம், இதை எப்படி செலவு பண்ணலாம், இது ஆன்லைனில் பார்த்தேன் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் பணத்தை வந்து சேமிக்க வந்து முடியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக அக்கா நான் இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கேன்னு இன்ன வரைக்கும் அனுப்புகிற நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்கும். இன்னுமே என்கிட்ட சொல்கிறது, அக்கா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வீடியோ போடுங்க, ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணுறதை பார்க்குறப்போ எங்களுக்கும் சேவ் பண்ணணும்னு தோணுது அப்படியெல்லாம் சொல்கிறீங்க. நான் டெய்லி ஒரு 2 ரூபாயாவது என்னோட சேவிங்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுடுறேன். நீங்களும் அந்த மாதிரி குறைஞ்ச அளவாவது சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட பெரிய பெரிய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்படி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.